நமஸ்தே. இப்போ நம்ம மதியமாக பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய சாராங்ஷ எஸ்ஏ பார்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திய பாட்டிலே சங்கதி கா ஃபல், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் நம்ம லைஃப்பில், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு லெசன் தான் இது. ஓகே, ஸோ வாங்க பார்ப்போம். நம்ம வந்து ஆல்ரெடி இஆர்சிக்கு படிச்சிருப்போம் இல்லையா, இதே நீங்கள் கூட நீங்கள் எஸ்ஏக்கு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்படி இது வந்து நீங்கள் எஸ்ஏ ஆட்டை எழுதணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா எல்லாருமே இவ்வளோ இருக்குது, ஸோ இவ்வளோ டஃப்பாக இருக்குமே படிக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி மட்டுமே நான் சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை சங்கதி கா ஃபல்லோட ஆத்தர் யாருன்னு நீங்கள் எழுதணும். ஓகே, ஆத்தர் இருந்தாங்க அப்படின்னா ஆத்தர் எழுதணும். எந்த ஒரு எஸ்ஏனாலும் ஆத்தர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆத்தர் இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. ஓகே ஓகே இதில் வந்து इन पतियों के कवि कहते हैं, अगर हम अच्छे पंडित के साथ, विद्वान और पढ़े लिखे व्यक्ति के साथ मित्रता करेंगे तो हमारी मूर्खता दूर हो जाती है. अगर हम भी पंडित बनते हैं. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம லைஃபு நல்லா இருக்கும். இதே நம்ம வந்து தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் தப்பான விஷயங்களை அவங்கள மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிருவோம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ண போஸ்டில் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை फ्रेंड्स வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, इन याद लेकिन अगर हम चालक लोगों से मित्रता करेंगे तो हमें भी अनेक प्रकार की बुरी आदतें आ जाती है. இப்போ நம்ம வந்து நல்ல அறிவுள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம வந்து சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபூலிஷ்னஸ் வந்து கம்மியாகும், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் இது. அண்ட் இதில் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம வந்து ரொம்ப ஃபூலிஷாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து யார் கூட சேர்ந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். பூரே லோக பலே ஹோ ஜாத்தே ஹே. ஓகே, பலே லோகோங்கே சாத், பலே லோகன் அப்படின்னா நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சோன்னா நம்மளும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இன்டெலிஜெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கமல் பனி. கமல் அப்படின்னா லோட்டஸ், இந்த லோட்டஸ் பூக்கும் இந்த பனிக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா, பனி பொழிய ரொம்ப பொழிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா லோட்டஸோட அந்த பூ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகி ரொம்ப வாடி சீக்கிரமாகவே வாடி போயிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இது ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னென்னா, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூடல நம்ம சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன லாஸ் அப்படிங்கிறத பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மீனிங் இந்த மாதிரி மேலே நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க, அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, தன்யவாத்.